வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாக்குகளோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்து வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு அநேக காரியங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். தாவீதின் மூலமாகவும் கற்றுக்கொள்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும் நம்ம அநேக காரியங்கள் கற்றுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல கடைசியா தான் நம்ம ஒரு நபரை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் தான் தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த யோவாப், அவருடைய மருமகன். அவர் ஒரு சிறந்த படை தளபதி, அநேக நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு மனிதன். அப்படிப்பட்ட அந்த யோவாப் பின்னாட்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படியா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்ப அவருடைய தவறுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலாவது தாவீதை நேசிக்கிறதுல குறைவுபட்டாருங்களா? தாவீதை நேசிக்கிறதுல, தாவீது மேல அன்பு காட்டுறதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு யோவாப் செஞ்சாரா? கடைசி வரைக்கும் தாவீதை நேசிக்கிறதுல அவர் எந்த குறையுமே வைக்கல. ஆனா தாவீது நேசிச்சவங்களை இவரால என்ன பண்ண முடியல? இவரால நேசிக்க முடியாது. அதான் யோவாப்பு கிட்ட நம்ம பார்க்கிற தவறு. சரிங்களா? தாவீத அவர் முழு மனசா நேசிச்சாரு, கடைசி வரைக்கும் தாவீதுக்கு இன்பமா இருந்தாரு, எல்லாம் ஓகே. ஆனா தாவீது யாரையெல்லாம் நேசிச்சாரோ அவங்க எல்லாரையும் யாரால நேசிக்க முடியலன்னா யோவாப்பால நேசிக்க முடியல. தாவீது எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நேசிக்கணும். அவங்க தாவீதுக்கு ஒரு காலத்துல எதிரிகளா இருந்தவங்க தான். ஆனா இப்ப தாவீது மறந்து அதை ஏத்துக்கிட்டாரு, அவங்கள இன்பமா ஏத்துக்கிட்டாரு, அவங்க மேல அன்பு காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா யாரால அது முடியல? யோவாப்பால முடியல. இதனுடைய பொருள் உங்களுக்கு ஈஸியா புரியும் இல்லைங்களா? என்னங்க இதோட பொருள்? தாவீதை யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. நான் சொன்னது ரொம்ப ஈஸி. பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம் இல்லைங்களா? யோவாப்பை யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? நமக்கு அடையாளமா சொல்லலாம். நம்ம தேவனை நேசிக்கிறதுல என்னைக்காவது குறை வைப்போமா? வைக்கவே மாட்டோம். ரொம்ப நேசிப்போம், ரொம்ப அன்பு காமிப்போம் இல்லைங்களா? ஆனா தேவன் நேசிக்கிறவங்க எல்லாரையும் நம்மளால நேசிக்க முடியுமா? அதுதான் பிரச்சனை. தேவன் ஒருவருடைய தவறை மன்னிச்சிருப்பாரு, தேவன் ஒருத்தரை ஏத்துக்கிட்டு இருப்பாரு, தேவன் ஒருத்தர் மேல அன்பு வச்சிருப்பாரு, தேவன் அவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறந்துட்டு ஏத்து அரவணைச்சிருப்பாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை மறக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அவங்க நமக்கு செய்யலான்னாலும் பரவாயில்ல, அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா தூரத்துலதான் வச்சுப்பாங்க இல்லைங்களா? அப்ப இது கூட நமக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கு. அப்ப தாவீதை நேசிச்சாரு, ஆனா தாவீது நேசிச்சவங்களை அவங்களால நேசிக்க முடியல, வெறுக்க ஆரம்பிச்சாரு. வாய்ப்பு கிடைச்சப்ப கொலையே செஞ்சாரு, பழிக்கு பழி வாங்கிட்டாரு. சரிங்களா? அவங்கள இவர் எதுக்காக கொண்டாரோ, ஆனா அதே தப்ப இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இவருடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப இது கூட நமக்கு ஒரு நல்ல பாடம். ஏன்னா ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அவங்கள ஈஸியா நம்ம விரல் நீட்டிடுவோம். பாருங்க இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க, இப்படியெல்லாம் செய்யறாங்கன்னு. ஆனா அந்த தவிர நம்மளும் செய்யறதுக்கு என்ன இருக்குங்க வாழ்க்கையில? வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும், அதாவது அவங்க தவறுகளை நம்ம உற்று நோக்குறது ஒரு பக்கம், ஆனா நம்ம மைண்ட்ல என்ன வந்துடணும்னா அதே தவறு யாருக்கும் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கும் கூட இருக்குதே அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே விரல் ரொம்ப சீக்கிரமா போறதை விட என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்லோவா ஆகுறதுக்கு வேணா, அதாவது தீமையை தடுக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிறது, அது வரும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா வர்றதுக்காவது வாய்ப்பு இருக்கும். நாள் ஆக அது இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு கூட அந்த யோவாப்பின் வாழ்க்கையில இருந்து பொருளான ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப தாவீது இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவா இருக்கிறாரு. அது யாருக்கு அடையாளம்னா இந்த அண்ட சராசரத்துக்கு ராஜாவாகிய பிதாவாகிய தேவனுக்கு இங்க தாவீது ஒரு அடையாளமா இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய படைப்புல நம்ம பார்க்கும்போது ரெண்டு வகைகள் இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய படைப்பு. அதாவது ஆவிக்குரிய அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத வல்லமை உள்ள. ஆவி அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மைண்டுக்கு என்னத்தை கொண்டு வந்துடணும்னா
கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும். அதுக்கு ஏதாவது உதாரணமா சொல்லலாம்? காத்து. காத்த கண்ணால பார்க்க முடியுதா? ஆனா வல்லமை இருக்கா? அடிச்சு தூள் கலப்பது இல்லைங்களா? அவ பார்க்கும்போது இதுதான் அந்த வல்லமை. அப்ப தேவனும் அதேதான். அவரை கண்ணால பார்க்க முடியாது, அவருக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. தூதர்களை கண்ணால பார்க்க முடியாது, வல்லமை இருக்கா? இதுதான் ஆவி. யாரும் ஒன்றும் பெருசா இல்ல இல்லைங்களா? ஆவி அப்படிங்கறதனுடைய அர்த்தம் என்னன்னா, கண்ணால பார்க்க முடியாது, ஆனா வல்லமை இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம கண்ணால பார்க்க முடியாத வல்லமையுள்ள சிருஷ்டிப்புகள் தேவன் வச்சிருக்கிறார். அதான் தூதர்கள். அப்ப இவங்களும் இருக்கிறாங்க, கண்ணால பார்க்கக்கூடிய மாம்சீக படைப்புகளும் கூட இருக்கிறாங்க. அப்ப ஆவிக்குரிய ரீதியான படைப்புகள்லையும் ஆரம்பத்துல யோவா போல நல்லா இருந்து முடிவை மோசமா முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாம்சீக படைப்புகள்லையும் நல்லா ஆரம்பிச்சு மோசமா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவிக்குரிய படைப்புகள்ல ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருந்து முடிவுல தேவனுக்கு சத்ருவா மாறுறதுக்கு யாருக்கு அந்த வாய்ப்பு? லூசிபர், சாத்தானுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப யோவாபின் வாழ்க்கையில முதல் ஒரு வகை நிழல் அப்படின்னு சொல்லி நம்ம பொருளா எடுத்தோம்னா, அப்ப யோவாவின் வாழ்க்கை சாத்தானுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆரம்பத்துல யோவாப் தாவீதின் மேல ரொம்ப அன்பு வச்சு தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருந்தாரோ, அதே போல சாத்தானு சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து எப்படி இருந்தார்னா, தேவன் மேல அன்புள்ளவரா தான் இருந்தார். ஒரு நல்ல சிருஷ்டிப்பா தான் இருந்தார். நம்ம வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:15 வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வாழ்க்கை முறைகளில நீ எப்படி இருந்த? குறையற்று இருந்தாய். அவ பார்க்கும்போது சாத்தான் அந்த அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட எந்த குறையுமே இல்லை. எப்படி யோவாப்பு ஒரு குறை இல்லாத ஒரு நல்ல மனுஷனா அவர் ஜீவிச்சாரோ, இதே போல சாத்தானும் கூட எப்படி இருந்தாருன்னா, பரலோகத்துல அந்த இடத்துல எப்படிதான் இருந்தாருன்னா, நல்ல ஒரு சிருஷ்டிப்பா தான் அங்க இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஆனா மனசுக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அவருக்குள்ள அந்த பெருமை வர ஆரம்பிச்சிச்சு. பரலோகத்துல இருக்கும்போதே தேவன் பாக்குறாரு, நீங்க இப்ப உங்களுடைய சிந்தை மாறுது. அப்ப இந்த சிந்தைய உங்களுக்கு வெளியரங்கமா கொண்டு வரணும்னா, என்னுடைய சட்டம் 2-3 சாட்சிகள் இல்லாம நான் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய நீதி, அவருடைய நியாயம். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லிக்காரோ அதான் பரலோகத்திலையும், அதான் அவருடைய மனசே. அதுக்கு மீறி, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மீறி தேவன் செயல்படுறதில்லை. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, 2-3 சாட்சிகள் வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பூமிக்கு போங்க, அங்க நான் அதை ரெடி பண்றேன்னு சொல்லிதான் பூமிக்கு அனுப்பிச்சு அவருக்கு ஒரு சில காரியங்கள் செய்யும் போது இப்ப ஆதாம் ஏவாள் சாட்சி கிடைச்சிட்டாங்க. இப்ப தீர்ப்பு தன்னை போல வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் அவர் என்ன ஆயிட்டாருன்னா, சத்ருவா மாறிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப யோவாப்பு தவறுக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கிறது தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா யாருக்கு தெரியாதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்குமே தெரியாது. அதே போல சாத்தான் இருதயத்துல ஆரம்பத்துல அவருக்குள்ள அந்த பெருமை வர்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா தூதர்கள் யாருக்குமே அது தெரியாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து தாவீது யோவாப்பு தவறு செய்யறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அழிச்சிட்டாரா? இல்ல, விட்டுட்டாரு. அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன், என் மகன் காலம் வச்சிருக்கிறேன், அந்த காலத்துல யாரும் அழிச்சுக்கலாம், யோவாப்ப அழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டார். அதே போல பிதாவாகிய தேவன் கூட பாத்தீங்கன்னா, சாத்தான் பாவம் செஞ்ச உடனே அவர் அழிக்கல, அப்படியே விட்டுட்டார். ஆனா கண்டிப்பா சாத்தானுக்கு ஒரு நாள் என்ன இருக்குங்க, அங்க அழிவு இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானுக்கு கூட மரணம் இருக்கு அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லாவே அங்க தெரியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் யோவாப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துட்ட முதல் நிழல். சரிங்களா? இது ஆவிக்குரிய சிருஷ்டிப்புல நடந்ததுல நமக்கு தேவன் வச்சிருக்கிற பாடம் பாருங்க. இந்த மாதிரி எப்படி தாவீது யோவாப் இருந்தாங்களோ அதே போல பரலோகத்துல நான் லூசிபர் கூட இருந்தோம். அவரு இப்படிதான் ஆரம்பத்துல நல்லா இருந்து இப்படியா ஆயிட்டாரு அப்படிங்கிறத கூட தேவன் இவங்க வாழ்க்கை முறையில நமக்கு என்ன பண்றாரு, அந்த காரியத்தை அங்க வெளிப்படுத்தி காமிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இப்பதான் நம்ம அடுத்துக்கு போக போறோம். அது என்ன அப்படின்னா, மாம்சீக சிருஷ்டிப்பு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆவிக்குரிய சிருஷ்டிப்புல நடந்த விஷயம். இப்ப மாம்சீக சிருஷ்டிப்புல இது எப்படி பொருள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது நமக்கு அங்க பொருளா வருது. ஒரு நாள் உலகத்துல இருந்தோம், பாவத்துல இருந்தோம், பேர் சபையில இருந்தோம், தேவனை அறியாதவங்களா இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை தேவன் பிரிச்சு எடுத்தாரு, சத்தியம் கூட கொடுத்துட்டாரு, அவருடைய திட்டங்களை சொல்லிட்டாரு, அவருடைய ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு நாம கூட என்ன ஆயிட்டோம், தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிச்சு கூட நம்ம வந்துட்டோம். ஆரம்பத்துல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா யோவாப்புனுடைய வாழ்க்கையை போல ரொம்ப அருமையா தான் இருந்துட்டு இருந்திருக்கும். சரிங்களா? இருந்துகிட்டு இருக்குது. இப்ப யோவாப்பு என்னென்ன காரியங்கள் ஆரம்பத்துல செஞ்சாரோ அதே போல
அதே போன்ற நல்ல குணலட்சணங்கள் நமக்குள்ள கூட இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஓட்டம் ஒன்றும் பல வருஷங்கள் ஓடி இல்லையே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இனி என்னெல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறது முன்கூட்டியே பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் என்ன ஆயிக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில அலாட் ஆயிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பாடங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரொம்ப காலம் சத்தியத்துக்குள்ள இருந்த சகோதரர்களுக்கு இது எச்சரிப்பின் செய்தி. அதாவது என்ன, வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஆனா புதிதா வர சகோதர சகோதரிகளுக்கு இது என்ன செய்தி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை அப்படிங்கிற செய்தி. சரிங்களா? அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கும்போது யோவாப்பினுடைய வாழ்க்கையில தாவீது மேல வச்சுட்டார் மிகப்பெரிய ஒரு அன்பு. யார் சீயோன் கோட்டையை போய் பிடிப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த எபூசியருக்கு விரோதமா போய் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சு அங்க வெற்றி பெறுகிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட சத்தியம் கேட்டோம். சத்தியம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த சத்தியங்கள் கேட்டு கேட்டு அப்படியே பிதாவாகிய தேவனை குறிச்சு அறிய நமக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த அன்பு. இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா, இவ்வளவு காலம் தெரியாம இருந்துட்டேனா, இதெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போற சபையில உட்கார்றதுக்கே என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, பிடிக்காம போக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? என்னடா பண்றது, இவங்களும் சரியான ஒரு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இங்க வரணுமா வர வேண்டாமா, இவங்க சபையெல்லாம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நமக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சுதான் போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கடைசியா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, அவளை விட்டு இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெளியில கூட நம்ம வந்துட்டோம். அப்படி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி யோவாப் அங்க எபூசியரை ஜெயிச்சாரோ அதே போல நமக்கு இருந்தாங்க எபூசியர். யார் அந்த எபூசியர்? ஒரு சமயம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி நமக்கு திருமணம் எல்லாம் செஞ்சு வச்சு பல நல்ல காரியங்களா செஞ்சு வளர்த்த பாஸ்டரா இருந்திருக்கலாம். இல்ல நமக்கு உயிரையே கொடுக்குறேன்னு சொன்ன உற்றார் பெற்றார். அதான் அந்த 4 பேர். யார் யாரு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 4 பேருன்னு. அந்த 4 பேரு நாளைக்கு அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அந்த 4 பேரை சொல்லுவோமே. யார் யார் அவங்க? பெற்றார், உற்றார், சுற்றார், மற்றார். சரிங்களா? இந்த 4 குரூப் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களையும் கூட நம்ம ஜெயிச்சோம். என்னங்க இப்ப எல்லாம் அந்த பக்கம் நீங்க போறதுல இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டீங்க, என்னாச்சு? உங்களை என்னமோ அந்தி கிறிஸ்துவனா சொல்றாங்க. யாரு என்ன சொன்னா என்ன, தேவனுக்கு தெரியும், சத்தியம் கொடுத்திருக்கிறார், அவருக்கு என் இருதயம் தெரியும். அப்புறம் இந்த உலகமே எனக்கு எதிர்த்தாலும் பரவாயில்ல, இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சியா இருந்து சாகும். எவ்வளோ காரியத்தை விட்டோம், எத்தனை எதிர்ப்புகளை சமாளிச்சு நம்ம எப்படி யோவாப் அந்த எபூசியரை ஜெயிச்சாரோ அதே போல நம்மளும் கூட என்ன பண்ணோம்னா அநேக சாத்தானுடைய கிரியைகள் நம்மளை தாக்குறதுக்கு வந்துச்சு. அதையெல்லாம் ஜெயிச்சுதான் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு சகோதர சகோதரிகள் மத்தியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்காக நாம கூட என்ன பண்ணோம்னா எல்லா காரியங்களையும் தியாகம் செஞ்சுட்டு நாமளும் கூட உள்ள வந்தோம். இது யோவாப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவம். அவர் அங்க எபூசியரை ஜெயிச்சாரு. நாம கூட என்ன பண்ணோம்னா இந்த காரியங்களெல்லாம் ஜெயிச்சு கிறிஸ்துவுக்கு ஒரு படை தளபதியாய், இன்னும் கூட நல்லா சொல்லணும்னா நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோம், நாமளும் கூட இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம். இது முதல் காரியம். 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் பயங்கரமான விரோதம். யார் இணைச்சு வச்சா? பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு அம்மாவை ரெடி பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷனா அங்க யோவாப் இருந்தார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம கூட சகோதர சகோதரிகள் இல்லைன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் அநேக பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இந்த சத்தியம் கேட்க கேட்க நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சரி செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஐயோ அவங்களோட எனக்கு எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, இவங்களோட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சரி பண்ணி சீக்கிரமா சபையாகிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த சமாதானம் பண்ணக்கூடியவங்களா, அநேக சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சமாதானம் பண்றவங்க, நமக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சமாதானம் பண்ணுகிறவர்களா, இப்படி கூட நம்ம கூட என்னன்னா அநேக முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பிரயாசம் எடுத்திருப்போம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த யோவாப்பு கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணலட்சணம், பிரபலம் ஆகிறத விரும்பல. தாவீதுக்காக தான் இவர் முன்னாடி நின்னாரு ஒழிய இவருடைய பேர் வர்றத அவர் விரும்பவே இல்லை. நாமளும் கூட சத்தியத்துக்கு வர்ற அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம என்னத்தான் விருப்பம் வைப்போம் அப்படின்னா, நான் ஒன்னும் இல்லைங்க, ஐயோ நமக்கு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஆனா அது யோவாப்பினுடைய வாழ்க்கையில இருந்தது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த எண்ணங்கள் இருந்திருக்கும். அந்த பிரபலம் ஆகிறத யாருமே அவ்வளவு சீக்கிரம் நம்ம விரும்ப மாட்டோம். அத நான் ஆரம்பத்திலே சொன்னது, ஒரு ஜெபமனை கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே உடன்படிக்கை பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம்னு வச்சுக்கோ, ஞாயிற்று பிரதர் எனக்கு என்ன பிரதர் இன்னைக்கு போட்டிருக்கீங்க, பொறுப்பு என்ன பிரதர், நான் என்ன ஜெபம் பண்ணணுமா இல்ல மண்ணா வச்சுக்கணுமா இல்ல ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரணுமா, இப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப ஆரம்பம் நம்ம வரும்போது எப்படி வருவோம் அப்படின்னா, ஏதாவது கொடுத்தா ஐயோ வேண்டாமே அப்படிங்கிற மாதிரிதான் பிரதர்ஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐயோ ஜெபம் கூட வேண்டாம் பிரதர், எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட
ஏன்னா அப்ப ஏசப்பா ஏசப்பான்லாம் ஜெபிச்சாச்சா, இப்ப எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் கூட வேண்டாமே. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பயம், ஐயோ எங்கேயாவது தப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம். அப்ப பாருங்க, ஐயோ 4 பேர் முன்னாடி ஜெபிச்சு நம்மள ஒரு முக்கியமான ஆளா காமிச்சுக்கலாமே, அந்த எண்ணம் கூட வராது. 4 பேருக்கு மறைஞ்சே இருந்துடலாம், எதுக்கு இந்த பம்பு? அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் உள்ளவங்களா தான் நம்ம ஆரம்பத்துல அங்க இருப்போம். அப்ப பிரபலம் ஆகிறத விரும்பாத ஒரு குணலட்சணம் நம்ம கிட்ட கூட அதுக்கு இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 4வது ஒரு காரியம், அப்சலோமுக்கு தப்பி தாவீது போகும்போது இங்க யோவாப்பு கூட என்ன பண்றாருன்னா தாவீதை பின்பற்றார். அப்ப இதை குறித்து சகோதரர்கள் சொல்லும் போது, ராஜா தன் செல்வாக்கை இழந்து போகும்போது அவரை பின்பற்றுகிற நிலையை தேர்ந்தெடுக்கிறார். இவ்வளவு நாள் அவர் ராஜாவா இருந்தார், அவருக்கு படைத்தளபதியாருன்னு பெரிய விஷயம் இல்ல. இப்ப ராஜா அவருடைய செல்வாக்கை இழந்துட்டாரு. எப்ப வேணாலும் ராஜாவுக்கு மரணம் வரலாம், அவரை பின்பற்றுகிற எனக்கும் கூட மரணம் வரலாம். ஆனாலும் பரவாயில்ல, நான் தாவீதோட தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவை அங்க யோவாப் எடுக்கிறார். பதவி போயிடுச்சு, அரண்மனை வாழ்க்கை போயிடுச்சு, எப்ப வேண்டுமானாலும் மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில அவருடைய முடிவு என்னவா இருக்குன்னா, தாவீதை பின்பற்றுவேன். இந்த ஒரு மனநிலை அங்க யோவாப்புக்கு இருந்துச்சு. அந்த ஒரு காரியத்தை அவருக்கு முன்னாடி 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, அவர் விரும்பினா அப்சலோமை பின்பற்றி அவர் அப்சலோமுக்கு படைத்தளபதியா இருந்துக்கலாம், தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமை. இன்னொரு உரிமை இருக்குது, என்னானாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல தாவீதை பின்பற்றலாம் அப்படிங்கிற 2 வாய்ப்புகள் அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது யோவாப்பு எதை தேர்ந்தெடுத்துட்டாரு? தாவீதை நான் பின்பற்றேன், இதனால எனக்கு எந்த வேதனைகள் வந்துட்டாலும் மரணமே வந்துட்டாலும் பரவாயில்ல, நான் தாவீதை பின்பற்றுங்கிற அதை தேர்ந்தெடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தேர்ந்தெடுப்புகள் உடன்படிக்கைக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் வைப்பார், 2 காரியம் வைப்பார், இதா எதை நீ தேர்ந்தெடுக்கிறியோ அதுக்குரிய பலம். அதனை பழைய ஏற்பாடுல நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படிங்கிற. அது போல நம்மளுடைய வாழ்க்கையில 2 காரியத்தையும் தேவன் வச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுல எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்குரிய பரிசு தேவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உலகத்தை தேர்ந்தெடுத்தோம்னா ஒரு சமயம் அந்த நேரத்துல அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு வேதனையை கொண்டு வரும். அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியம் தேர்ந்தெடுத்தோம்னா ஆரம்பத்துல அது நமக்கு வேதனையா இருக்கும், போக போக அது என்னத்தை கொடுக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நம்ம எதை தான் தேர்ந்தெடுப்போம்? உடனே எது சந்தோஷத்தை கொடுக்கும் அதைத்தான் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இருப்போமே ஒழிய பின்னாட்களை நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு முக்கியமா தெரியாது. ஏன்னா அதான் நம்ம சொல்லுவோமே, ஏதாவதுன்னா அப்படியே உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம என்னதான் சொல்லுவோம்னா, சரி இனிப்பான மாத்திரை இல்லைன்னா ஏதாவது மாத்திரை கொடுத்தே சரி பண்றதுக்கு வழி ஊசியெல்லாம் போடணுமா? ஏன் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு சுகத்தை தரும். ஆனா இப்ப வர அந்த இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, இது இல்லாமலேயே சரி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏன்னா அது நம்மளுடைய இயல்பு இல்லைங்களா? அப்ப இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதத்துல தேர்ந்தெடுக்கிற உரிமையை தேவன் நம்ம கிட்ட விட்டுறாரு. அந்த சுயாதீனத்தை நம்ம கிட்ட கொடுத்தாரு. பாருங்க, 2 வழி இருக்குது. சத்தியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க தான், உடன்படிக்கை கூட பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 வழி வைக்கிறேன். உலகத்துக்கு முன்னாடி 2 வச்சிருக்கிறேன், ஆனா இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 வழி வச்சிருக்கேன். எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்குரிய பரிசை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அங்க யோவாப் அருமையான ஒரு முடிவு எடுத்தாரு. அப்ப நாம கூட என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மள கூட சத்தியம் கேட்டு உள்ள வந்தோம், குடும்பத்தை இழந்து உற்றாரை இழந்து சபையை இழந்து, சரிங்களா, அங்க போனா கல்லறை இருக்குமோ இல்லையோ கவலைப்பட்டோமா? இல்லையே. அது என்னமோ செத்த பின்னாடி என்ன எங்க போச்சேன்னா ரோட்ல கிடந்தாலும் எனக்கு என்ன தெரியவா போகுது, இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்களை தியாகம் பண்ணி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இதனால என்ன இருக்குது, சபையினா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க எதை குறிச்சும் கவலைப்படல. அதனால என்ன நடந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா சத்தியம் எனக்கு கிடைச்சிருச்சுல, தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, இனி இதெல்லாம் எனக்கு முக்கியமா? இதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்கு நான் சாட்சியா இருக்கணும், என்ன அழைச்ச தேவனுக்கு நான் உண்மையா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு சத்தியம் கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய சத்தியம் எனக்கு, இனி இதுக்குன்னு நான் வாழணும். எப்படி யோவாப் தாவீதை பின்பற்றக்கூடிய ஒரு முடிவு எடுத்தாரோ அதே போல நம்மளுக்கும் கூட 2 இருந்துச்சு. நீங்க சத்தியமெல்லாம் கேட்டுட்டீங்க, நீங்க பிரியப்பட்டா எங்க கூட இருந்துக்கலாம், ஏற்கனவே இருந்த சபைகள் இருந்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். இல்ல இந்த சத்தியம் கேட்டு அவளை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தேவன் வச்சிருக்கிறார். யாருமே ஆசீர்வாதம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? வந்தா உங்களுக்கு இப்படி இப்படின்னு ஏதாவது ஆசீர்வாதம் சொன்னாங்களா? சொல்லல. அப்ப இப்படிதான் வச்சு அழைச்சாங்க. அப்ப யோவாப் எப்படி இதுக்கு பின்னாடி நமக்கு கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும் தெரிஞ்சாலும் அதை பின்பற்றினாரோ தாவீதை, அதே போல நாமளும் கூட இந்த சத்தியம் கேட்டு இந்த சத்தியத்துக்கு நம்ம கூட என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா பின்பற்றுறதுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து யோவாப்பு கிட்ட பாக்குற ஒரு நல்ல குணலட்சணம், தாவீது அந்த இஸ்ரேலரை தொகை பார்க்கும் போது வேண்டாம் தாவீது இது தப்பு அவரை எச்சரிச்சார். நாமளும் கூட இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி சகோதர சகோதரர்கிட்ட சின்ன சின்ன குறைவுகள் வரும்போது நம்ம கூட என்ன பண்ணிருப்போம்னா, பிரதர் இதெல்லாம் வேண்டாம் பிரதர், நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம் பிரதர், இதெல்லாம் நம்ம விட்டுறணும் பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம்னா நம்மளே இன்னொருத்தருக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லக்கூடியவங்களா கூட இருந்திருப்போம். இது அவர்கிட்ட நம்ம பார்க்கிற அடுத்த ஒரு நல்ல குணலட்சணம். சரிங்களா? இப்படி தன்னுடைய வாழ்க்கையை
அருமையாக ஆரம்பிச்ச அந்த யோவாப் அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதியில பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு அங்க இருந்துச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? இவ்வளவு நல்ல குணலட்சணங்களோட நாம கூட இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருந்தாலும் நாமளும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோவாப் எந்தெந்த விஷயங்கள்ல தவறினாரு, நாம எந்தெந்த விஷயங்கள்ல தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவாப் செஞ்சிட்ட தவறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுலின் சேனாதிபதி யாருங்க? அப்னேர். இவரு தாவீதினுடைய சேனாதிபதி. இப்ப இவங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. தாவீதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இவங்க 2 பேரும் போனாங்க, ஒரு ஆறு ஓடிச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாங்க. நம்ம கை சாமர்த்தியத்தை பாப்போமான்னு கேட்டாங்க. ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு விழுந்தாங்க. இவங்க தம்பி துரத்திக்கிட்டே ஓடனா, போடா போடான்னு சொன்னாலும் கேட்காம பறத்தனா குத்து போட்டு செத்தான். சரிங்களா? இது யாரு? இதுக்கு தாவீதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தேசத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா இத மனசுக்குள்ள வச்சு பின்னாட்கள் அப்னேரை கொண்டுட்டு எதை அப்படி டிராமா மாதிரி எதை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேசத்தின் நன்மைக்காக இதை நான் செஞ்சேன், தேசம் நாளைக்கு அப்னேர் கையில அடிமையா போயிடக்கூடாதுன்னு இதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்துட்டாரு. இத நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க யோவாப் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய பர்சனல் பகைய பப்ளிக் ஆக்கிட்டார். அதாவது தேசத்தினுடைய நல்லதுக்காக செஞ்ச மாதிரி அவர் அங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட விருப்புகள், ஒரு சகோதரன் மேல தனிப்பட்ட ஒரு கசப்பு, ஒரு சகோதரி மேல தனிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்குதா அப்படின்னா அதை நாமளும் அவங்களும் பேசி தீர்த்துக்கணுமே ஒழிய அவங்கள எல்லாரும் வெறுக்கணும், அவங்கள எல்லாரும் வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள அவருக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல. இருக்கட்டும் பிரதர், அவர் அப்படி பிரதர், சிஸ்டர் அவர் அப்படி சிஸ்டர், எல்லாரும் நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்திலேயே அவரை பார்த்து நம்ம எப்படி அவரை விரோதியா நினைக்கிறோமோ அதே போல எல்லாரும் அவரை என்ன பண்ணிடணும், விரோதியா நினைச்சிடணும். அந்த சிஸ்டரை எனக்கு பிடிக்கலையா, எல்லா சிஸ்டருங்க கிட்டையும் சொல்லி நான் பாக்குற மாதிரியே அவங்களையும் என்ன பண்ணிடணும், அந்த சிஸ்டரை பார்க்க வச்சிடணும். யாரும் அவங்க கிட்ட பேசக்கூடாது, யாரும் அவங்ககிட்ட இது பண்ணக்கூடாது. அப்படி பேசினாலும் நான் எப்படி ஒரு பேச்சுக்கு முகஸ்துதி பண்றேனோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிட்டு போயிடணும். என்ன சிஸ்டர் ரொம்ப நான் எங்க பேசினேன், நான் சும்மா என்னது அதுக்கு என்ன சொல்லலாம், ஃபார்மாலிட்டிக்கு நானும் இது பண்ணேன், நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல அவங்கள பத்தி, அதனால நான் ஃபார்மாலிட்டிக்கு நான் சும்மா ஏதோ சபைக்கு வரோம், சகோதர ஐக்கியத்தை சகோதர அன்பை காத்துக்கணும், ஃபார்மாலிட்டிக்கு தான் வச்சுக்கிட்டோம், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்பதான் எங்க மனசுக்கு இல்ல, நீங்க ரொம்ப நேரம் பேசவும் மறுபடியும் ரொம்ப டீப் ஆயிட்டீங்களோன்னு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரிங்களா, ரொம்ப டீப் ஆயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நான் கூட என்ன பண்ணிட்டேன், பயந்துட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எதேச்சியா வந்துடுற விஷயங்கள். ஆனா இது யோவாப்பினுடைய ஆவி அப்படிங்கிறத நம்ம மகன், உனக்கும் அப்னேருக்கும் பிரச்சனைனா நீயும் அப்னேரும் பேசி தீர்த்துக்கங்க. ஏதோ பண்ணி ஏன் அதை தேசத்துக்கு மேல கொண்டு வர, ஏன் அதை சபைக்குள்ள கொண்டு வர, ஏன் அதை சபையினுடைய பிரச்சனையா நீ மாத்துற? இதுதான் நம்ம அங்க யோவாப்பு கிட்ட இருந்து பார்க்கிற ஒரு காரியம். சரிங்களா? இப்ப தாவீது எப்படி பார்த்திருப்பாரு யோவாப்ப? ரொம்ப சந்தோஷமா அருமையான ஒரு சேனாதிபதியா எனக்கு அப்படி பார்த்திருப்பாரா? மருமகன் இவ்வளவு நல்லது செஞ்சிருந்தான். இப்ப தாவீதுக்கு முன்னாடி யோவாப் செஞ்ச நல்லதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்குமா, இந்த தீமை கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்குமா? இருந்துட்டு போகுது, ஆனாலும் இப்படி பண்ணிட்டான். இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரசங்கம் பண்ணிருக்கலாம், நிறைய இடங்களுக்கு ஊழியங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய சகோதர சகோதரிகளை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய சபைக்காக உயிரையே கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இத பார்க்கும்போது இவ்வளோ நற்கிரியைகள் இந்த ஒரு சின்ன தவறான கிரியைகளை அடிச்சிரும். அதுக்குதான் வசனம் சொல்லுது, ஒரு செத்த ஈ பரிமள தைலம் முழுசையும், பரிமளம் நல்ல விஷயம்தான், ரொம்ப அருமையான மனம் தான், ஆனா ஒரு செத்த ஈ உள்ள விழுந்தா முழு பாட்டிலுமே வேஸ்ட் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல காரியங்கள் இருக்கலாம், நாம செய்கிற ஒரு தவறான கிரியை முழுசையும் என்ன பண்ணிடும்னா தவறாக்கி போட்டுரும். இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப இதை குறிச்சு சகோதரர் சொல்லும் போது இது போன்ற காரியங்கள் யார் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அதாவது எப்படின்னா ஒரு தனிப்பட்ட பகைய சபை பகையா ஆக்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா பொறுப்புகளில் இருக்கும் சகோதரர்கள் அப்படின்னு சகோதரர் சொல்ல வர. சில பேர் தாங்கள் செய்தது தவறு என்று தெரிந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வார்கள். ஒரு சகோதரன் சத்தியம் கேட்டு உடன்படிக்கை செய்து உள்ளே வரும்போது தான் ஒன்றுக்கும் தகுதியில்லை என்ற நிலையில் இருப்பார்கள். ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் எதுக்குமே லாக்கியல, பாவிகளிலேயே அப்படின்னு இருக்கும்.
ஆனா போக போக என்னவாயிடும்? பரிசுத்தவான்களிலேயே பெரியவனாகிய நான் அப்படின்னு வந்துடும். ஆனா இதாங்க நம்ம வளர்ச்சிக்கும் அப்போஸ்தலன் பவுல் வளர்ச்சிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போஸ்தலன் பவுலினுடைய வளர்ச்சி எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் அப்படிம்பாரு. சரிங்களா? அதெல்லாம் நிறைய வசனங்கள் நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்ப உதாரணத்துக்காக அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் மட்டும் படுத்துறேன். அடுத்த செகண்ட் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? அடுத்து கொஞ்ச காலம் கழிச்சு அடுத்த சபைக்கு எழுதும் போது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அப்போஸ்தலன் பெரியாளா பரிசுத்தவான் பெரியாளா? தெரியல பிரதர் அப்படின்னா அப்போஸ்தலர் தான் பெரியாள். ஏன்னா அவங்க கிறிஸ்துவனுடைய என்ன அதுங்க தலைக்கு அடுத்த பார்ட். சரிங்களா? அது பெரிய பகுதி, தேவனால் அனுப்பப்பட்டது. அதான் அப்போஸ்தலர்ங்கிற பேரோட அர்த்தம். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் சொன்னவரு கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். ஏன் அப்படின்னா தன்னுடைய இது குறைய கண்டுபிடிக்கிறாரு. ஐயோ, நான் அப்போஸ்தலன்னு சொல்லிக்கிறதா, பரிசுத்தவான் சொல்லிக்கிறேன். ஆனா எழுதுனது பூரா அப்போஸ்தலனாகிய நான் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதுன்னு எழுதியிருப்பாரு. ஆனா போக போக இப்ப என்ன ஆயிருப்பாருன்னா, தன்னை அப்போஸ்தலன் நிலைமையில இருந்து பரிசுத்தவான்கள் நிலைமைக்கு கீழே கொண்டு வந்துட்டு, நான் அப்போஸ்தலன் சொல்லிக்கிறது எங்க பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். ஆனா இன்னும் கடைசி அவருடைய மரண டைம்ல என்ன தெரியுங்களா எழுதுறாரு? பாவிகளிலும் பிரதான பாவி. இது அவருடைய லிஸ்ட். நம்ம எப்படி தெரியுங்களா? வந்த உடனே பாவிகளே பிரதான பாவினா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பரிசுத்தவானாகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்க போயிடுவோம்? அப்போஸ்தலர் அதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்திருந்தா அதையும் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சொல்லக்கூடியவங்கள. இதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அப்போஸ்தலன் பவுலினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். அப்ப பார்க்கும்போது ஆரம்பத்துல நம்ம உள்ள வரும்போது நான் ஒண்ணுக்கும் தகுதி இல்லை, நான் ஒண்ணுமே இல்லைங்கிற மைண்ட்ல தான் வருவோமா. ஆனா வந்த பின்னாடி ஜெபிக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னதான், ஆனா இத சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, ஜெபிக்கும் போது, மன்னா வாசிக்கும் போது, சத்தியம் பேசும்போது ஆரம்பத்துல ஒரு சரியான ஒரு நடுக்கம் இருக்குமா. அந்த ஜெபத்துக்கு கூட ஒரு பயம் பயப்படுவோம், மன்னா வாசிக்கிறதுக்கு ஒரு பயம் பயப்படுவோம், அடுத்து சத்தியம் பேசுறதுன்னா செத்துருவோம். ஏன்னா அந்த ஒரு நடுக்கம் நமக்குள்ள இருக்கும். ஆனா நாட்கள் போக போக என்ன ஆயிடுமா, இப்பெல்லாம் எனக்கு சப்ஜெக்ட் வாய்ப்பே கொடுக்கறது இல்ல, அந்த மைண்டுக்கு என்ன ஆயிடுமா, நம்மளுடைய சிந்தை போயிடுமா. நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லாரும் எப்படி கேட்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி பேச நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் நான் ஒன்றுமில்லை என்ற எண்ணம், ஆனால் போக போக இப்படி மாறுவார்கள். இந்த குணம் ஸ்பீக்கர்களுக்கு 99% வர வாய்ப்பு உண்டு. யோவாப் எவ்வாறு பெர்சனல் பகையை பொதுவான பகையாக கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த சத்தியம் கொடுக்கிற சகோதரர்கள் தனிப்பட்ட தங்களுக்குரிய பிரச்சனைகளை பொது பிரச்சனையாக சப்ஜெக்டில் கொண்டு வந்து விடுவார்கள். அவங்களுடைய தனி பிரச்சனையை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு சகோதரியோ ஒரு சகோதரன் மேலே ஏதாவது ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னு வைங்களே, இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றதுங்க, சப்ஜெக்ட்ல அதை கொண்டு வந்துடுறது. இது மிகப்பெரிய தவறு. ஒருவரை மைண்டில் வைத்து பேசுவது, பொறுப்பில் இருக்கும் ஒருவர் தங்கள் பெர்சனலை சபையில் காட்டக்கூடாது. ஏனென்றால் சபை தேவனுடையது. இங்கு யோவாப் எவ்வாறு தனிப்பட்ட பகையை அப்னேர் மேல் வைத்து அவரை கொன்று பழியை அனைவருக்கும் வரும்படி பார்த்து கொண்டாரோ, அதுபோல் இங்கு பொறுப்பில் இருக்கும் சகோதரர்கள் தங்கள் தனிப்பட்ட பகையை பொறுப்பிலிருந்து தீர்த்து கொள்வார்கள். இவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலை அறியாமல் தங்கள் சொந்த விருப்பத்துக்கு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் இந்த நோய் வர்றதுக்கு, இந்த தவறு தங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப என்ன அபூர்வமா, ரொம்ப நெருங்கி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, இங்க சகோதர சகோதரிகள் மத்திய நான் ஏற்கனவே சொன்னதான், இங்க இருக்கிற சுயாதீனம். ஒருத்தர் என்ன வேணாலும் பேசலாம், ஒருத்தர் என்ன வேணாலும் அவர் செயல்படலாம். ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன பேர் சபைகள்ல இவங்க இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இங்க நம்ம அனைவரும் சகோதரர்கள். ஆனா இது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த நல்லதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த சுயாதீனத்தை நற்கிரியைக்கு மாதிரியா கொண்டு போகணுமே ஒழிய துர்க்குணத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இதான் நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப யோவாப் செய்த முதல் தவறு, அவருடைய பெர்சனல் பகையை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தேசத்தின் பகையா கொண்டு வந்து அங்க ஒரு காரியம் செஞ்சிட்டார். இது தாவீதை ரொம்ப துக்கப்படுத்திட்ட விஷயம். இதே போல நம்ம ஒரு சகோதரன் சகோதரி கூட பெர்சனலா ஏதாவது விஷயங்கள் இருந்தா நம்ம தனிப்பட்ட முறையில அதை தீர்த்துக்கணுமே ஒழிய சபையவே பாதிக்கிற அளவுக்கு நாம எந்த ஒரு காரியமும் செஞ்சிடக்கூடாது. இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம், ரெண்டாவது அவர் செஞ்சிட்டது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமாசாவை. அமாசாவை எதுக்கு இவர் கொல்லணும் அப்படின்னா, இப்ப
யோவாப்பு இருந்த பொறுப்புல இப்ப அவரை தூக்கிட்டு யார தாவீது வச்சுட்டாரு? அமாசாவை வச்சுட்டாரு. இது என்ன பண்ண முடியல அப்படின்னா யோவாப்புனால பொறுக்க முடியல. ஆனா யோவாப்பு என்ன பண்ணிருக்கணும்? தாவீதுக்கு நன்றி சொல்லி இருக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாருன்னா அமாசாவை கொன்னுடுறாரு. அப்ப இன்னைக்கு சபைகள்ல அநேக விஷயங்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் இருக்கிற மிகப்பெரிய பரீட்சை எதுல தேவன் வச்சிருக்கிறாருன்னா இந்த பொறுப்புகள்ல அதை வச்சுட்டாரு. கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அனுபவம்னு நம்ம வரும்போது அது மிகப்பெரிய நமக்கு என்னவாகுதுன்னா சோதனையா அது அமைஞ்சிருது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நானும் நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் இந்த பொறுப்புகளை குறிச்சு பேசுறேன். அது ஒரு சில நேரத்துல எனக்கு எதிர்ப்பாவே மாறுது. ஆனா அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது நானே ஒரு சில நேரங்கள்ல கலங்கி நிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் எனக்கே கூட வருது. ஏன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்டா தேவன் அங்க கொடுக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பண்ண முடியல அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தரை வச்சு யோவாப்பால பார்க்க முடியல. தன்னுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தர் வர்றதை யோவாப்பால விரும்ப முடியல, அதை ஏத்துக்கொள்ள முடியல, அதை சகிக்க முடியல. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணிட்டாரு? 2 சாமுவேல் 20:8. அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்திக் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தஞ்செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். ஒரே குத்து தான் குத்தினாரு, அவன் செத்து போனான். அப்ப இதான் நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணிட்டாருங்க, கத்தியில குத்தி அங்க கொன்னுட்டாரு. அப்ப நலமானு விசாரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா குடல் வெளியே வர்ற மாதிரி குத்தி இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்துல என்னன்னா வெறி பகை அப்படி நிறைஞ்சி இருந்ததை என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னுடைய கைகள்ல அங்க காமிச்சிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படியெல்லாம் கத்தி எடுத்தெல்லாம் குத்த மாட்டோம். ஆனா நம்ம வேற ஒரு கத்தி வச்சிருப்போம். என்னங்க அது? சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். அப்ப நம்ம கூட கத்தி வச்சிருக்கிறோம். எங்க வச்சிருக்கிறோம்? நாக்குல வச்சிருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் என்ன பண்ணிடுவோம்? கொன்னுருவோம். அப்ப இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார குத்துவாங்க? சரிங்களா? அங்க யார குத்துனாரு? சகோதரனை. இன்னொரு வகையில சொல்லணும்னா அவரை அமாசா, அடுத்து சகோதரன், அப்புறம் படை தளபதி. இன்னும் சொல்லணும்னா தாவீது நியமித்த படை தளபதிய கத்தியில என்ன பண்ணிட்டாரு? குத்திட்டாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தாவீது செலக்ட் பண்ணி வச்ச அமாசாவை யோவாப்பு என்ன பண்ணிட்டாரு? குத்தி கொன்னுட்டாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே போல தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருப்பார், சபை வகுப்பார். நம்ம எக்லீசியாக்கள்ல அது ஒரு சகோதரனாவோ ஒரு சகோதரியாவோ ஒரு சில சகோதரர்களாவோ ஒரு சில சகோதரிகளாவோ இருப்பாங்க. இவங்களும் இந்த யோவாப்பு வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா இதே வேலையை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க வெளியே போய் கதறி கதறி அழணும். ஏன் அப்படின்னா பேசின வார்த்தைகள் கத்திய போல குத்தி இருக்கும், கொடலே வெளியே வர மாதிரி குத்தி இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்முடைய வாயின் வார்த்தைகள். அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது, இங்கு தேவனால் செலக்ட் பண்ணின சபை வகுப்பார் நம்ம மத்தியில் இருப்பார்கள். அவர்கள் உண்மையாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடிக்க சில நாட்கள் தான் இருக்கும். பூமியில் தங்கள் ஓட்டத்தை முடிக்கும் நிலையில் இருப்பார்கள். கிறிஸ்துவின் சாயலில் வளர்ந்து இருப்பார்கள். அவ்வாறு வளர்ந்து இருக்கின்ற ஒரு சகோதரன் சகோதரியை யோவாப் போல கூடவே கடைசி வரை இருந்து இந்த சபை வகுப்பாராக மாற இருக்கின்ற சகோதரன் அல்லது சகோதரியை குத்தி குத்தி சாகடித்து விடுவார்கள். எதினால் என்றால் வாயின் வார்த்தைகளினால். அப்படியே சந்தோஷமா இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே
உங்களுடைய சமூகத்துக்கு போறேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும், நீங்க என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷமா உள்ள வந்து பயங்கர, அதெல்லாம் இங்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஆனா பயங்கரமா குத்தப்பட்டு, அப்ப எங்க அப்படின்னு கேட்டாதீங்க, பயங்கரமா குத்தப்பட்டு அந்த சப்ஜெக்டே உள்ள போகாம கதறி கதறி வீட்டுல போய் அழுத இடங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் இன்னொரு இடத்துல பேசுகிற வார்த்தைகள், நம்ம ஒருத்தரை நோக்கடிக்கிற வார்த்தைகள் நமக்கு விரோதமா வரும்போது அதை நம்ம எப்படி ஜீரணிக்க முடியாதோ அதே போலதான் அந்த சகோதர சகோதரிகளாலையும் முடியாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல இருக்கிறதுனா 1000 கெட்ட வார்த்தை பேசினா கூட நீங்க பேசுவீங்களா பிரதர்? இருக்காதீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், அவங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பாவே இருக்காது. நல்லா நிறைய பார்த்துருக்கேன், பயங்கரமா அடிச்சுக்குவாங்க, அடிச்சு கெட்ட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதை கேட்டு நமக்கு பயமாயோ அழுக வந்துடும். ஆனா அடுத்த நாளே 2 பேரும் தோல் மேல கை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க இருதயத்தை என்ன பண்றது இல்ல, பாதிக்கிறதே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே நிறைய அசுத்தம் நிறைஞ்சு கிடக்குது. இந்த அசுத்தம் 10ஓட 11 அதுல சேர்ந்துட்டு போயிடும், அவங்கள அது பாதிக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை சும்மா சாதாரணமா பார்த்தாலே அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா சோர்ந்துருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க இருதயத்தை என்ன பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவி சுத்திகரிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள் அவங்கள ரொம்ப நோகடிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. ஏன்னா தாவீது யோவாப்பை பார்த்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படி வார்த்தைகள் இவங்க பேசுவாங்க? யூதா 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அப்ப பார்க்கும்போது இருமாப்பாய் பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப என்ன அது இருமாப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சகோதரன் பேசிட்டே இருப்பாரு, என்ன சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்திருந்தேன்னு வைங்களே, இப்படி எல்லாம் பாயிண்ட் வச்சு இப்படி எல்லாம் எடுத்திருந்தேன்னா பக்கம் என்ன சப்ஜெக்டே எடுக்க தெரியல பிரதர். சரிங்களா? இதை நான் பண்ணியிருந்தா சப்ஜெக்ட் எடுக்க தெரியலங்கிறது ஒண்ணு, அது ஒரு பக்கம். இப்ப இது அடுத்து என்னது, அந்த ஸ்தானத்துல யார வைக்கிறது, நான் பண்ணியிருந்தேன்னா அதோட ஸ்டைலே வேற பிரதர். அது எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா? இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருமாப்பா. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுக்குள் நன்றாக வாழ்கின்ற சகோதரன் அல்லது சகோதரியை என்ன பண்ணிருவாங்களாம், பரியாசம் பண்ணியே சாகடிச்சிருவாங்க. அவங்கள கிண்டல் பண்ணி, அதாவது நம்ம ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி ஜோக் அப்படிங்கிற அது வேற, மேக்சிமம் அதே நம்ம கம்மி பண்ணணும். ஆனா என்ன அப்படின்னா கேவலப்படுது, ஆமா இவங்களாம் ரொம்ப தான் அந்த மாதிரி பரியாசம் பண்ணியே அவங்கள என்ன பண்ணிடுறதுன்னா சாகையே அடிச்சிருவாங்க. இதுதான் அந்த இருதயமோ உருவி, அதாவது வாயின் வார்த்தைகள் உருவின பட்டயம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு காரியம். சகோதரி சொல்லும் போது இங்கு யோவாப் ஆரம்பத்தில் நன்றாக வளர்ந்தார், தாவீது மேல் ஒரு பயம், தேவன் பேரில் விசுவாசம் எல்லாம் இருந்தது. ஆனால் கடைசி நாட்களில் தாவீதுக்கு சத்துருவாகி விட்டார். அதுபோல நாம் ஆரம்பத்தில் நன்றாக இருப்போம், போக போக நம் கிரியைகளினால் ஆண்டவருக்கு சத்துருக்களாகி விடுவோம், நம்மை குறித்து அதிகம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். இதாங்க தப்பு. என்ன அப்படின்னா ஆரம்பத்துல வரும்போது ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன சொல்றாரு, என்ன சத்தியம், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு வந்த நாம வர வர என்னாக ஆரம்பிச்சிருவோம்னா நம்மள ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவோமா. நான் சபைக்கு நான் போறேன், சபையில நிறைய காரியங்கள் நான் கேட்கிறேன், எனக்கு இன்னைக்கு போனா இந்தந்த பொறுப்புகள் இருக்கும், இந்தந்த வாய்ப்புகள் இருக்கும், இந்த மாதிரி நம்மளை குறிச்சே என்ன பண்ண ஆரம்பிக்கிறதுனா அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவோமா. சரிங்களா? என்னை பெரிதாக நினைக்க மாட்டார்களா, என் ஊழியத்தை என் சப்ஜெக்டை பெருமையாக பேச மாட்டார்களா அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருமா. சரிங்களா? இவர்கள் செய்கின்ற பாவம் இவர்கள் மாம்ச பலவீனத்தில் அல்ல, சாத்தானின் வஞ்சகத்தினால் அல்ல, தாங்கள் என்ன பாவம் செய்கிறோம் என்பதை நன்கு அறிந்தே செயல்படுவார்கள், ஆனால் வெளியில் காட்ட மாட்டார்கள். இது பாருங்க எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்குது. இவங்க செய்யற பாவம் இவங்க மாம்ச பலவீனத்துல பண்றது இல்லையாமா, சாத்தானுடைய வஞ்சகம் கூட இதுல இல்லையாமா. இவங்களுக்கு நல்லா தெரியுமா, இப்ப நான் பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், நான் யோசிக்கிறது நான் செய்யறதெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமா தான் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சே தைரியமா என்ன பண்ணுவாங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல ரொம்ப பயபக்தி காட்டியிருப்போம், அநேக நல்ல காரியங்களை செஞ்சிருப்போம். ஆனா ஆரம்பத்தை காட்டிலும் நம்ம எவ்வளவு பயபக்தியா வந்தோம், எப்படி பேர் சபைகளை எல்லாம் ஜெயிச்சு வந்தோம், எப்படி இந்த உலகத்தையெல்லாம் வெறுத்து வந்தோம் அப்படிங்கிறத காட்டிலும் இப்ப எப்படி இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் அநேக நன்றாக ஓடுவார்கள், ஆனால் முடிவில் நன்றாக ஓட மாட்டார்கள்.
சில பேர் ஆரம்பத்தில் நன்றாக ஓட மாட்டார்கள், ஆனால் முடிவில் நல்லபடியாக ஓட்டத்தை முடிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு யார் நம்ம உதாரணமா சொல்லலாம்? 2 சவுல சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு சவுல் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல ரொம்ப தாழ்மை காமிச்சாரு, ரொம்ப தேவனுக்கு அன்பு காமிச்சாரு. அவருடைய குணலட்சணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவர், அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சவர், வேலைக்காரனுக்கு கூட மரியாதை கொடுத்தவர். இப்படி ஒரு 9 குணலட்சணங்கள் நம்ம சவுலை குறிச்சு பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் அருமையான அந்த சவுல் பின்னாட்கள் என்னவாயிட்டாரு? மோசமா தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. துவக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு சவுல் கிட்ட, ஆனா முடிவு ரொம்ப மோசமா போச்சு. இன்னொரு சவுலை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. துவக்கம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசம், பயங்கரமான வில்ல இல்லைங்களா? எல்லாரையும் அடிச்சு இழுத்து ஜெயில போட்டு பயங்கரமான வில்லத்தனம். ஆனா முடிவு எப்படி இருந்துச்சு? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ரொம்ப அருமையா என்ன பண்றாரு? ஓட்டத்தை அங்க முடிக்கிறாரு. இப்ப நம்ம ஆரம்பத்தை நல்லா ஆரம்பிச்சோமா மோசமா ஆரம்பிச்சோமா? அது எப்படியோ ஆரம்பிச்சுட்டு போறோம், சரிங்களா? எதுக்கு வம்பு? ஆனா முடிவை எப்படி முடிக்க போறோம்? இன்னும் அந்த பழைய கதையவே பேசிட்டு, பிரதர் நாங்கெல்லாம் ஃபாலோ அப் கேட்கும் போது எப்படி வந்தோம் தெரியுங்களா? எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுங்களா? என்ன மாதிரி ஒரு பயபக்தி காமிச்சோம் தெரியுங்களா? ஐயோ உடன்படிக்கை பண்ணும்போது அழுதுட்டேன் பிரதர். இதெல்லாம் பழைய கதை பேசி பேசி பிரயோஜனமே இல்லை. இப்ப அழுகிறோமா? இப்ப அந்த பயம் இருக்கா? இப்ப அந்த நடுக்கம் இருக்கா? இப்ப சகோதர சகோதரிகளை பார்த்தா அந்த எங்க மரியாதை ஆரம்பத்துல எல்லாம் இருந்துச்சே, இப்ப அது இல்ல. பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த ஆரம்பத்துல இருந்தது இப்ப ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருந்தா நம்ம ஒரு சரியான ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல பிரதர், கொஞ்சம் அப்படித்தான் ஆயிருக்கு. யோவாப்பா ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோவாப்பினுடைய ஆவி நமக்குள்ள புகுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய முடிவு மோசமாயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தேவன் இது எவ்வளோ எதுக்கு நமக்கு சொல்றாருன்னா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நிறைய பேரை இழந்துட்டேன், அப்போ முடிய வேண்டிய சபை வாய்ப்பு இன்னமும் முடியாம இருக்கிறதுக்கு நான் நிறைய பேரை இழந்துட்டேன், உங்களையும் இழக்க நான் தயாரா இல்லை. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆபத்துகள் அநேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நீங்களாவது அந்த ஆபத்துல சிக்கிக்காம உங்களை என்ன பண்ணுங்க, காப்பாத்திக்கங்க. இதுதான் தேவன். ஏன்னா அந்த சங்கீதத்தில் நம்ம 91 பார்க்கும்போது அந்த வேடன் கண்ணி வலை வைக்கிறார். அந்த வலை அந்த பறவைக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது, சரிங்களா? கண்ணி தெரிஞ்சிச்சுன்னா பறவை என்ன பண்ணாது, எற கொத்துறதுக்கு வரவே வராது. அப்ப வலை கண்ணுக்கு தெரியாது, அதனாலதான் அது சிக்குது. அதே போல நமக்கு இருக்கிற ஆபத்துகள் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அலர்ட் ஆயிடுவோம், நம்ம ஜாக்கிரதையா ஓடிடுவோம். ஆனா மாட்டின பின்னாடி என்ன பண்ண முடியும்? அதான் என்ன ஆயிடுனா, மாட்டினவங்க எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த உணர்றதுக்கான இருதயமே வராது. அவங்களுக்கு தெரியும் நான் செய்யறது தப்பு தானே, ஆனா நியாயம் பேசுவாங்க. சும்மாவா நான் செய்யறேன், சும்மாவா நான் பண்ணிட்டேன், இப்படி இருக்காங்க பிரதர். அதனாலதான் பிரதர் நான் இப்படி இருக்கேன். அவங்க செய்கிற தவறுகளுக்கு நியாயம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே ஒழிய அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்க மாட்டாங்க. சரி எல்லாரும் அப்படி இருக்கு, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டு போறேன், இந்த எண்ணங்கள் வராது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஒரு காரியத்துல. யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், இதுதான் நமக்குரிய வார்த்தையா இருக்கணும். நம்மளுடைய துவக்கம் அற்பமா இருந்துட்டாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருடைய முடிவு சம்பூரணமா இருக்கணும். ஆரம்பம் ரொம்ப சம்பூரணமா இருந்துட்டு முடிவு அற்பமா போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? ஏன்னா அது யாருக்கு கூட இருந்துச்சு, சாத்தானுக்கு கூட இருந்துச்சு. ஆரம்பம் ரொம்ப அருமையா தான் இருந்துச்சு, முடிவு தானே தேவனுக்கு சத்ருவா மாறிட்டாரு. அப்ப நாமளும் கூட நம்மளுடைய ஆரம்பம் எப்படிங்கிறத பேசிட்டு புராணத்தையே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுல நம்மளுடைய கவனத்தை அங்க வைக்கணும். இன்னைக்கு அநேகர் ஃபாலோ கிளாஸ் கேட்கும்போது எப்படி வருவாங்கன்னா, கேட்கும் போதும் அதை முடிக்கும் போது ரொம்ப வாஞ்சியா வருவாங்களாம். ஆனா போக போக என்னாக ஆரம்பிக்கும்னா ஆர்வம் குறைய ஆரம்பிக்குமா. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்களா, இன்னைக்கு யார் மெசேஜ் பிரதர், அவரா, சரிங்க பிரதர் வந்துடுறேன், இன்னைக்கு எங்க போறது, அவர் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு, சப்ஜெக்ட் யாருன்னு கேட்டுட்டு என்ன பண்றதுன்னா சபை கூடுகளை கலந்துக்க வர ஆரம்பிச்சிருவாங்களாம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, போக போக சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு, பிரதர் இன்னைக்கு வர முடியல, அந்த ரெக்கார்டு மட்டும் கொடுத்துருங்க பிரதர், நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா சத்தியம் தானே, ஐயோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறது, வராதுக்கு சாக்கு ரெக்கார்டு கேட்டுக்கிறேன், சரிங்களா? இது அடுத்தபடி. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கேட்டாலே அதை ரொம்ப ஃபீல் பண்ண, ஐயோ இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். நோட்ஸ் எடுப்பாங்களாம். ஆனா நாட்கள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிப்பாங்கன்னா, நோட்ஸ் எடுக்கிறத நிறுத்துவாங்க. அடுத்து என்ன நிறுத்துவாங்க,
பைபிள் எடுத்துட்டு வருவாங்க, திறக்கிறத நிறுத்துவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்னத்தை நிறுத்திடுவாங்க, பைபிள் எடுத்துட்டு வரதையே நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் நமக்கு ரொம்ப வசதி ஆகி போச்சு இல்லைங்களா, எல்லாத்தையும் இதுக்குள்ள அடக்கிட்டதுனால. அத தப்பு சொல்ல வரல, ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது, தேவனுடைய வார்த்தை, அந்த பயபக்தி இருந்து. ஏன்னா நம்ம பொதுவா தான் பேசுறோம், ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் சொல்றதுலயே நல்ல விஷயமாவும் இருந்துருவாங்க ஒரு சிலர், சரிங்களா. ஆனா நம்ம அதனால சோர்ந்து போயிடுவோம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் என்னவா இருந்துகிட்டு இருக்கு, அந்த பயபக்தியோட இருந்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல நோட்ஸ் எடுக்காம இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ரெக்கார்டிங் கேட்டு வீட்டுல கூட நோட்ஸ் எடுக்கலாம், இல்ல நோட்ஸ் எடுக்காமலே நம்ம மனசுல கூட பதிச்சுக்கலாம். ஆனா அந்த ஒரு இது அவர் பேசட்டும், அவர் பேசி முடிக்கிறது தானே, அதுல போய் என்னத்த இன்னும் கை வலிக்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேசி முடிக்கட்டும், அது போய் எங்க வீட்டுல வேற திரும்பியா நான் பாக்குறேன், அதெல்லாம் கடந்துட்டு போ. இந்த மாதிரி அந்த அலட்சிய போக்கு நாளுக்கு நாள் நமக்குள்ள வர 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 என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, வந்ததும் அப்படி பைபிளை எடுப்போம், அப்படி பக்கத்து சீட்டு காலியா இருந்தா அதுல வைப்போம், அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். போகும்போது என்ன பண்ணுவோம், எடுத்து வேகல வச்சுட்டு போக ஆரம்பிக்கும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு துணிகரமான சூழ்நிலைகளுக்குள்ள போறதுக்கு என்ன ஆகும்னா, சூழ்நிலைகள் அங்க வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சொந்த எக்லீசியாவுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சாட்சி ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா வெளியில இருக்கிற சகோதர மத்தியில அவங்க எப்படி இருப்பாங்க, ஆகா ஓகோன்னு இருப்பாங்க. இந்த யோவா போகப்பா அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சொந்த சபையில் சொந்த வீட்டில் தான் ஒரு உண்மை சபை வகுப்பார் அல்லது திரள் கூட்டத்தார் அல்லது இரண்டாம் மரணத்துக்குரியோர் கேரக்டர் வெளிப்படும். அப்ப நம்மளுடைய சொந்த சபையில நம்மளுடைய உண்மையான குணலட்சணம் வெளிப்படுகிற இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒண்ணு நம்மளுடைய வீடு, இன்னொன்னு நம்மளுடைய சபை. சபையில கூட என்ன பண்ணிடலாம், ரொம்ப அழகா நடிச்சிடலாம், சரிங்களா. ஒரு அன்புள்ள ஒரு தேவதை, அது ஒரு ஏஞ்சல் மாதிரி, சரிங்களா. சபைக்கு வந்துட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம போயிடலாம். ஆனா சமையல் கட்டுல என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க ஒரு இயேசு கிறிஸ்துவாவே நின்று நான் பேசிட்டு போயிடலாம். ஆனா வீட்டுல சரிங்களா சாத்தானா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கும் போது நம்ம உண்மை நிலை சபைகளில, அதுல விசேஷமா நம்மளுடைய வீட்டுல நம்ம உண்மையிலேயே யார் சபை வகுப்பாரு தானா அப்படிங்கிறது வீட்டுல அழகா தெரிஞ்சிடும். நம்ம திரள் கூட்ட வகுப்பாரா தெரிஞ்சிடும். இரண்டாம் மரணத்துக்குரியோரா அழகா தேவன் லிஸ்ட் எங்க தெரியுங்களா எடுப்பாரு, அவர் விவரம் அவர் எடுக்க வேண்டிய இடத்துலதான் எடுப்பாரு. நம்ம தான் விவரம் இல்லாம சபையில எடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரங்கள்ல நடிச்சிடணும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சபையில் அநேகர் யோவாப்பை போல ஆரம்பத்தில் நல்ல குணலட்சணங்களை காண்பித்து முடிவில் யோவாப்பை போல தவறான குணலட்சணம் காண்பிக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்களில் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் தவறு செய்வது இவர்களுக்கு நன்கு தெரிந்தும் அதை திருத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். இதுதான் தவறு, எல்லாருக்குள்ளயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருத்திக்கணுங்கிற மனசு இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அது போயிடும். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணணும், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இப்படி இருக்கனே, ஐயோ இப்படி இருக்கனே, ஐயோ இப்படி இருக்கனே. அந்த தேவன் குறிப்பிட்ட நாட்கள் பார்த்துட்டு ஆவியை எடுத்துருவாரு. ஆவியை எடுத்துட்டாருன்னா நமக்குள்ள என்ன தெரியும் வந்துடும், நான் சரியாதான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும். அப்ப என்ன ஆக முடியாதுன்னா நம்ம திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடைக்க, சரிங்களா. இவர்கள் தவறு செய்வது இவர்களுக்கு நன்கு தெரிந்தும் அதை திருத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அதாவது ஒரு சகோதரன் அல்லது சகோதரி மூலம் தவறு உணர்த்தப்பட்டால் இவர் என்னை மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று நினைப்பார்கள். புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? இவங்களுக்குள்ள ஆவி போயிடும். இன்னொருத்தர் மூலமா தேவன் அதை உணர்த்தினா கூட, பாரு என்னையே மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறத, இதுக்குதான் இந்த சப்ஜெக்ட்னாலே நான் வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் காதை அடைச்சிக்கிட்டு உட்கார வேண்டியதா இருக்கு. பாத்தியா அந்த பாயிண்ட் என்னையே தான் பேசினார். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவற திருத்திக்கிறதுக்கு மனசு இல்லாம போறதுனாலதான் இந்த சுபாவம் நமக்குள்ள வந்துடும். ஒரு சமயம் ஒரு சகோதரன் அந்த தவறை கண்டிச்சு உணர்த்துறாருன்னா ஏன் சுடுது, இருக்க போய் தானே சுடுது. அப்ப இல்லாம பண்றதுக்கு வழியை பார்க்க வேண்டியது தானே. இதை நம்ம இன்னும் மேக்கப் பண்ணி நல்லா வைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஐடியா பண்ணணும் இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு சில காரியங்களாக இருக்குது. தேவன் சத்தியம் இந்த சகோதரன் மூலம் கொடுக்கிறார். என்னுடைய தவறுகளை தேவன் சுட்டி காட்டுகிறார். இந்த தவறில் இருந்து நான் சரியாக வேண்டும் என்று நினைக்காமல், நான் சொல்வது சரி, நான் எடுக்கிற முடிவு சரி, இப்படியா யோசிக்க ஆரம்பிப்பாங்களாம் இந்த யோவா பகுப்பா. இவர்களை யாராலும் புதுப்பிக்க முடியாது. கர்த்தர் இயேசு இவர்களுக்காக பரிந்து பேசினாலும் இவர்கள் அதை உணர மாட்டார்கள். இப்படிப்பட்ட கள்ள சகோதரர்கள் சபைக்குள் இருப்பார்கள். பாருங்க, யோவாப்பு கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவி கொடுப்பாரு.
இப்போ ஒருத்தரை நம்பி ஒருத்தர் வந்து காசு கேட்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு. நான் 500 ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்த தடவை ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்த தடவை ஒரு 10,000 ரூபாய் கேட்கிறாரு, கொடுத்துட்டேன், ஆனா திருப்பி தரல. சரிங்களா? இப்ப இன்னொரு சூழ்நிலையில அவர் வந்து காசு கேட்கிறாரு, என்ன பண்ணுவோம்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் என்னையே சொல்லணும்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல, ஏன்னா இவர்கிட்ட என்ன கிடையாது? உண்மை கிடையாது. இதேதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பரிசுத்தாவி கொடுக்கிற விஷயத்துல பரிசுத்தாவி கொடுப்பாரு, கொடுத்து பாப்பாரு அந்த கொஞ்சம் கொடுத்த பரிசுத்தாவில நம்ம எந்த உண்மை காமிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ நம்ம கிட்ட அந்த அளவுக்கு தான் பரிசுத்தாவி இருக்கும். நம்ம கிட்ட உண்மை குறைய 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 என்ன தெரியுங்களா குறைய ஆரம்பிச்சிரும்? பரிசுத்தாவி குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கு இன்னொரு பேரு சத்தியாவி. சரிங்களா? நமக்குள்ள உண்மை இருக்கிற வரைக்கும் பரிசுத்தாவி நமக்குள்ள வளரும். நீங்க பரிசுத்தாவி அதிகமா பெற்றுக்கொள்ளணுமா? நம்ம ஏற்கனவே 50 தவறுகள் சொல்லிருக்கோம். ரொம்ப கையெல்லாம் தட்ட தேவையில்ல, குதிக்க தேவையில்ல. உண்மையா இன்னும் இருக்கிறதுக்கு பிரயாசம் எடுங்க. இன்னொன்னு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், இன்னும் என் கணவனுக்கு உண்மையா இருக்கு, இன்னும் என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், இன்னும் என் பிள்ளைகளுக்கு மத்தியில உண்மை, இன்னும் என் வேலையில உண்மை. எந்த அளவுக்கு உண்மையை காமிக்கிறதுக்கு பிரயாசம் நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க. பரிசுத்தாவியை நீங்க கேட்கவே வேணாம். அது தன்னை போல உங்களுக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்கும்? சொரந்து 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 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம உண்மை எந்த அளவுக்கு காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பரிசுத்தாவி பெருக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப இந்த உண்மையை தேவன் பார்ப்பாரு, உண்மை கொஞ்சம் பரிசுத்தாவி கொடுப்பாரு. அதுக்கு உண்மை காமிச்சோம்னா இன்னும் கொடுப்பாரு, இன்னும் உண்மை காமிச்சா இன்னும் கொடுப்பாரு. வேலையில மாதிரிதான், வேலையில முதலாளிக்கு உண்மை காமிச்சு பாருங்க, அவர் பொறுப்புகளை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் தாசி கொடுக்கறாருன்னா தான் பிரதர் காமிக்கிறதுல அப்படி யோசிக்கிறது இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப என்னன்னா எந்த அளவுக்கு உண்மை காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பொறுப்புகள் அதிகம். அதே போல நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மை காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தாவியை கொடுக்கறதுல அவரும் கூட என்ன ஆகிட்டே இருப்பாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப இந்த ஒரு பரிசுத்தாவி மட்டுப்படுகிற மாதிரி அந்த உண்மை குறைவு நிலை நமக்குள்ள வரும்போது தேவன் பரிசுத்தாவியை குறைக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம உண்மை இல்லாம போகும்போது தேவன் பரிசுத்தாவியை எடுத்துருவாரு. அப்ப என்ன ஆயிடும்னா நம்ம கிட்ட உண்மை தன்மையே இருக்காது, மாய் மாலம் பெருகிறோம், வாய் வெண்ணைய போல இருக்கும், உள்ளம் பாத்தீங்கன்னா கேடுபாடு நிறைஞ்சிரும். இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சபை வாய்ப்பு கொடுக்கலாமா? சொல்லுங்க. தேவன் நம்ம கிட்ட தான் கேட்பாரு, என்ன நான் கொடுக்கலாம்? ஏன்னா தேவன் நம்மளத்தான் நியாயாதிபதிகளா வைக்கிறாரு. இவ்வளவு சத்தியம் நான் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் காமிக்கிறவங்களுக்கு நான் சபை வாய்ப்பு கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நாம? சொல்லுங்க. கொடுக்க கூடாது. திரள் கூட்ட வகுப்பார் கொடுத்துடலாமா? முடியும். 2ஆம் மரணத்துக்குரியோ அதான் கரெக்ட். அப்ப இந்த குணலட்சணம் காமிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன சொல்லுவார்னா போங்க. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? அப்ப இதுதான் கேட்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குல்ல? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? அந்த உண்மையை நமக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு பிரயாசம். இன்னும் கூட யோவாப்பு கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை கூட கர்த்தருக்கு சித்தமா அடுத்த வாரத்துல பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமா.